ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் விநாயகர் சதுர்த்திக்கு பிஸியாக வீட்டில் வந்து ப்ரிப்ரேஷன் ஒர்க்லாம் வந்து போயிட்டுருக்கோம். நான் வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே மார்னிங் க்ளீனிங் வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஏன்னா ஃப்ரைடே வந்து நம்ம க்ளீன் பண்ண மாட்டோம். ஸோ ஃப்ரைடே வந்து நமக்கு மற்ற கொஞ்சம் வெளியே போய் வாங்க வேண்டியதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா, பூ பழம் அந்த மற்ற ப்ரிப்ரேஷன்லாம் வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு தேர்ஸ்டேவே கம்ப்ளீட்டாக வந்து க்ளீன் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து அப்படியே வாசல்லேருந்து தான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். என்ட்ரிவேலேருந்தே அப்படியே வந்து க்ளீன் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த ஷூ ரேக் மேலே கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் எப்போவுமே வந்து வச்சுருப்பேன். இந்த இடம் அப்படியே கதவை திறந்த உடனே நமக்கு வந்து அழகாக பார்வையாக இருக்குன்றனால இந்த இடத்துல ஷூ ரேக் வந்து பார்த்திங்கன்னா செவுத்தோரமாக வச்சுருந்தோம். அதுக்கப்புறமா இந்த மாதிரி வாசல் ஃபேஸிங் வந்து வச்சுருந்தோம். அப்போ தான் நம்ம உள்ளே நுழையும் போது அது மேலே சில டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் வச்சா தெரியும் அப்படின்ட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் ஒரு பிளான்ட் மாதிரி வந்து வச்சுருப்பேன். அதுக்கப்புறமா அதில் இன்னும் கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த பிளான்ட் வந்து பார்த்திங்கன்னா லீஃப் தனியாக அந்த ஸ்டிக் தனியாக வரும். நம்ம அப்படியே அதை வந்து அசம்பிள் பண்ணி எல்லாத்தையும் அப்படி அதுக்கு ஒரு கேப் மாதிரி கொடுத்துருப்பாங்க. அழகாக அந்த ஸ்டிக்குள்ளே அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நல்லாயிருக்கு. குவாலிட்டி எல்லாமே சூப்பராக இருக்குது. அப்புறம் இதில் நான் வச்சுருக்கிற டெக்கர் ஐட்டம்ஸ் இந்த என்ட்ரிவேல வச்சுருக்கிறது எல்லாமே நான் மீஷோலேருந்து வாங்கினது தான். இங்கே வந்து யூஸ்வலாக மீஷோவில் வந்து பார்த்திங்கன்னா டெக்கர் ஐட்டம்ஸ், செராமிக் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து நான் ரொம்ப ஆசைப்பட்டு வாங்கினேன். இது வந்து ஒரு பென் ஸ்டாண்ட் மாதிரி தான், பட் பார்க்குறதுக்கும் ரொம்ப ஏஸ்தட்டிக்காக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். என்னை வந்து டஸ்ட் பண்ண இருந்தாலும் உள்ளுக்குள்ளே டஸ்ட்டெல்லாம் அப்படியே இருந்துச்சுன்னு ஒரு தடவை வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். அதை கொஞ்சம் கவுத்து வச்சுட்டு நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த இடத்த நீட்டாக வந்து செட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி டெக்கர் ஐட்டம்ஸ்லாம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து டெடிக்கேட்டடாக ரிவ்யூ வீடியோ போடுறப்போ ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்மளோட என்ட்ரிவே க்ளீனிங் எல்லாமே வந்து முடிஞ்சிருச்சு. இந்த லீஃப் எல்லாம் அழகாக வந்து தொடச்சி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே வந்து டஸ்ட் பண்ணியாச்சு. இதை வந்து காஞ்சதுக்கப்புறமா எல்லாத்தையும் நம்ம வந்து செட் பண்ணிடலாம். உள்ளே நுழையும் போது நம்ம அழகாக வந்து பிளான்ஸு அங்கே வந்து நமக்கு உள்ளே நுழைஞ்சதுக்கப்புறமா எது பார்த்தா ரொம்ப வந்து அழகாக அட்ராக்ட் பண்ணும், பாசிட்டிவாக பண்ணும், அந்த மாதிரி என்ட்ரி வேலையும் நம்ம அழகாக ஏதாவது ஒரு கலர் சூஸ் பண்ணி ஏதாவது ஒரு டிசைன் கொடுத்து அந்த மாதிரிலாம் பண்ணால் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த வீடு பெயிண்ட் அடிக்கிறதுக்கு முன்னாடியே நான் பிளான் பண்ணது அழகாக நமக்கு வந்து அந்த ஃபால் ஸ்பேஸ் இருக்குது, அந்த இடத்துல அழகாக மண்டலா டிசைன்ஸ் பண்ணி இந்த மாதிரி டெக்கரேட் பண்ணணும்னு பிளான் பண்ணிட்டு தான் நான் வந்து அந்த கலரே வந்து சூஸ் பண்ணேன். கொஞ்சம் ட்ரெடிஷ்னலாக இருக்கும் உள்ளே நுழையும் போதே. அப்புறமா நம்ம டிவி சைட் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடலாம். இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்திக்கு உங்கள் வீட்டில் என்ன ஸ்பெஷல்ன்றலாம் சொல்லுங்கள். எங்களுக்கு வந்து ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் கொழுக்கட்டை, அதுக்கப்புறமா வடை, பாயசம் அந்த மாதிரிலாம் இருக்கும். விநாயகர் வந்து எப்பயும் மாமனார் பண்ணுவார். இந்த தடவை என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னு தெரியல, அதை மட்டும் கேட்கணும். ஏன்னா அது வந்து எப்போவுமே ஸ்பெஷலாக இருக்கும். அப்படி இல்லைன்னா விநாயகர் வந்து வாங்கிட்டு வந்து கொஞ்சம் டெக்கர் ஐட்டம்ஸு இதெல்லாம் எடுத்து வைக்கணும். டெக்கர் ஐட்டம்ஸ் எனக்கு வீட்டில் வந்து நிறைய வச்சுருப்பேன். இந்த மாதிரி தோரணம் அங்கங்கே ரொம்ப ப்ளெயினாக இருந்தால் எனக்கு வந்து பிடிக்காது. பட் இதெல்லாம் நமக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் ரொம்ப பொறுமை வேணும். வீக்லி ஒன்ஸ், ஒரு வீக் நான் பண்ணேன்னா இன்னொரு வீக் ஹஸ்பண்ட் பண்ணுவார். அந்த மாதிரி இந்த க்ளீனிங் எல்லாமே நாங்கள் வந்து பிரிச்சுப்போம். டிவி ஷெல்ஃபு இந்த மாதிரி நான் வச்சுருக்கிற எல்லா டெக்கர் ஐட்டம்ஸையும் வந்து தொடச்சி அதுக்கு அந்த க்ளீனிங் பண்ணுறதுக்கு தான் எனக்கு வந்து கரெக்டாக இருந்தது. இந்த டிவி ஷெல்ஃப் பற்றி எனக்கு சில பேர் வந்து கேட்பீங்க. இது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் வாங்கினது தான். யூஸ்வலாக அமேசானில் அந்த மாதிரி சைட்ஸில் தான் வாங்குவோம். ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இது வாங்கி கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் மேலே வந்து ஆயிடுச்சு. நாங்கள் வாங்கினப்போ நல்ல ஆஃபரில் வந்து இருந்தது. பட் என்ன ஒரு ப்ராப்ளம்னா, இது கொஞ்சம் ஓப்பனாக இருக்கும், ரொம்ப ஓப்பனாக இருக்கும் எல்லா சைடுமே. இந்த சைடு போர்ஷன்ஸ் இந்த மாதிரி ஷோ பீஸ் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்கிறது ஒரு மாதிரி ஜிக்ஸாக கொடுத்துருப்பாங்க. எல்லாமே ஓப்பனாக இருக்கிறதுனால டஸ்ட்டு வந்து ரொம்பவே படியும். நம்ம அந்த வீட்டில் இருக்கிறப்போ ரோட் சைடு வீடுன்றதுனால இதில் ஃபுல்லாமே எப்போவுமே டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். நான் இன்றைக்கி க்ளீன் பண்ணுறேன்னா ஈவினிங்கே வந்து பார்த்திங்கன்னா டஸ்ட் இருக்கும், நெக்ஸ்ட் டேவே வந்து டஸ்ட்டு படிஞ்சிரும். இந்த வீட்டில் வந்து ஒரு 1 in 2 weeks அந்த மாதிரி வந்து க்ளீன் பண்ணுவோம். இருந்தாலுமே அங்கங்கே குட்டி குட்டி டஸ்ட்டு படிஞ்சிருக்கும். பட் ரொம்ப வந்து இங்கே டஸ்ட்டு வராது. அதனால் அந்த மாதிரி நாங்கள் வந்து பிளான் பண்ணிப்போம். நேற்று வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் கம்யூனிட்டி போஸ்ட் கூட ஷேர் பண்ணியிருந்தேன். ஏன்னா நாங்கள் அந்த போஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், நாங்கள் இதை ஷேர் பண்ணுறதுக்கு முன்னாடி இது எப்படி எடுத்துப்பாங்களோ, இது எப்படி இருக்குமோ ரெஸ்பான்ஸ்ன்னு சொல்லிட்டு ரொம்ப வந்து ஒரு டைலமாவில் தான் நாங்கள் வந்து இருந்தோம். அது ஷேர் பண்ணுற வரைக்குமே ரொம்ப யோசிச்சுட்டு தான் வந்து இருந்தோம். ஏன்னா டிசைட் பண்ணிட்டோம்.
ஆனால் நேற்று கமெண்ட் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நிஜமாவே அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நேற்று நான் வீடியோ போட்டதுலேருந்தே ரொம்ப டெஸ்ப்ரேட்டாக இருந்தேன். உங்களுக்கு அதாவது கமெண்ட்ஸ் வந்து என்ன வருதுன்றதை நான் பார்த்துட்டே இருந்தேன். கமெண்ட்டுக்கெல்லாம் வந்து நான் உடனே ரிப்ளை பண்ணியிருப்பேன். ஏன்னா எப்படி ரெஸ்பான்ஸ் வருது அதுக்குன்றதை நான் ரொம்ப வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தேன். பட் நிஜமாவே வந்து அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க. நிறைய பேர் வந்து இது நல்ல டெசிஷன், இது வந்து நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்கோம், இது போடுங்க அது போடுங்கன்னு எக்கச்சக்க சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அந்த ஒரு மோட்டிவேஷன் எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் நான் அது வந்து போட்டேன். பட் அது நான் வந்து ஒரு 50% எக்ஸ்பெக்ட் பண்ணேன்னா எனக்கு வந்து ஒரு 200% எனக்கு அந்த அளவு கமெண்ட் செக்ஷன் வந்து ரொம்ப உங்களோட ஃப்ராங்கான ஒரு ஒப்பீனியன் சஜஷன்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நான் வந்து எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். என்னென்ன வந்து சொல்லியிருக்கீங்கன்றது எல்லாமே நோட் பண்ணி வச்சுருக்கேன். போக போக உங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோஸ் எல்லாம் ஒரு வீக்லி ஒன்ஸ் இல்லை மந்த்லி 3 வீடியோஸ் 4 வீடியோஸ் அந்த மாதிரி பிளான் பண்ணி நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். க்ளீனிங் ஒர்க் எல்லாமே வந்து முடிச்சுட்டு அப்படியே டஸ்டிங்கும் வந்து பண்ணிட்டேன். டஸ்டிங் பண்ணிவிட்டு அப்புறமா க்ளீன் பண்ணியிருந்துருக்கணும். பெருசாக ஒன்றும் ஒட்டடலைன்னு பார்த்தேன். பட் குட்டியாக அப்படியே வந்து சீலிங்கில் இந்த மாதிரி அந்த ஸ்க்ரீன் ராடு கர்டைன் ராடுலெல்லாம் வந்து இருந்துச்சு. அதெல்லாம் அப்படியே வந்து ஓரளவுக்கு அப்படியே கொஞ்சம் ரேண்டமாக அப்படியே வந்து க்ளீன் பண்ணி விட்டுட்டேன். ரெகுலர் க்ளீனிங் பண்ணுறதுனால ரொம்ப அப்படியே டஸ்ட் வந்து இருக்காது. சும்மா அங்கங்கே குட்டியாக இருக்கும். அதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு சோஃபா கவர்ஸ் எல்லாம் வந்து துவைக்க போட்டுடலாம். அந்த கிளாத் வந்து துவைக்க போட்டுடலான்ட்டு எல்லாம் துவைக்க போட்டாச்சு. எல்லாம் கொஞ்ச நேரம் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸாக உட்காரலாம் அப்படின்னு அகரோ ஒன்று இந்த ஐ மசாஜர் வந்து ரிவ்யூக்கு தான் அனுப்பிச்சிருந்தாங்க. இது வந்து அவ்வளோ நல்லா இருக்குங்க. இது வந்து உங்களுக்கு ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் ஆகுது, இப்போ நீங்கள் சிஸ்டம்லேயே இருக்கீங்க, அப்படியே ஒரு ஃபுல் டே வந்து ஒர்க், ஃபுல் டே ஸ்டடி அந்த மாதிரிலாம் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கொடுக்கும். இந்த ப்ராடக்ட் வந்து 1 year வாரண்ட்டி இருக்குது. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே அதுலேயுமே வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மோட்ஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஒரு மோட்ஸ் இருக்கும். இதில் இன்னொரு சூப்பரான விஷயம் என்ன அப்படின்னா லைட்டாக வந்து ஒரு மியூசிக் வரும். அந்த மியூசிக் வந்து நம்ம அதுலேயே இருக்கிற மியூசிக்கும் வந்து கேட்டுக்கலாம். இல்லைனா உங்களோட மியூசிக்கும் ப்ளூடூத் மூலிமா அதில் வந்து கனெக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். அதாவது ரொம்ப வந்து ஒரு சூதிங்கான ஒரு எஃபெக்ட் இருக்கும். இதோட அந்த மேனுவல் கார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டிவைஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். சும்மா ஒரு ஐ பெல்ட் மாதிரி வந்து இருக்கும், ஒரு ஐபேட் மாதிரி இருக்கும். இதுக்கு சார்ஜ் பண்ணுறதுக்கு இந்த ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. லைட்டாக மைல்டு ஹீட் வந்துருக்கும். அது கூட நம்ம எவ்வளோ ஹீட் வேணும் அப்படின்றது வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். டெம்பரேச்சர் வந்து லைக் 104 107 டிகிரிஸ் அந்த மாதிரி 40 to 42 Fahrenheit அந்த மாதிரி தான் வந்துருக்கும். இந்த அட்ஜஸ்டபிள் இது வச்சு உங்களோட அந்த ஃபேஸ் இதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த கண்ணுக்கிட்ட வைக்கிறதுல சாஃப்டாக ஸ்மூத்தாக அந்த குஷன் மாதிரி ஒரு எஃபெக்டை தான் வந்து கொடுத்துருக்காங்க. டிவைஸுமே பார்க்குறதுக்கு ரொம்ப கம்ஃபியாக அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்குது. பவர் பட்டன் வந்து ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிக்கலாம். ஷார்ட் ப்ரெஸ் வந்து உங்களுக்கு மோடு பவர் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா மோடு வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் இது வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங் ப்ரெஷர் வேணுமா, ஹை ப்ரெஷர் வேணுமா, சாஃப்ட் ப்ரெஷர் அது. அப்புறம் மியூசிக், பேக்ரவுண்ட் மியூசிக் அது மியூட்டும் பண்ணிக்கலாம், வால்யூம் நீங்கள் வந்து கம்மி பண்ணிக்கலாம். ஹீட்டுமே இதில் வந்து லோ ஹை ஹீட்டே வேணாம் அப்படின்னா நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி இந்த 4 மோட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுமே ரொம்ப ரொம்ப ஈஸி தான். ஆனால் இன்கேஸ் நீங்கள் வந்து ஐ ஆப்ரேஷன் பண்ணுறீங்க, உங்களுக்கு அதாவது கண்ணில் ஏதாவது நீங்கள் வந்து சர்ஜரி பண்ணியிருக்கீங்க, ரெட்டினா கண்டிஷன், கேட்ராக்ட், கிளவுகோமா அந்த மாதிரிலாம் உங்களுக்கு இருக்குன்னா இது நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. மற்றபடி நார்மலாக உங்களுக்கு வந்து இந்த ஐஸ், ட்ரை ஐஸ் இருக்குது, டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது, ஒரு மாதிரி ஐ பஃபினஸ் இருக்குது, காலையில் அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படின்னா நீங்கள் யூஸ் பண்ணலாம். தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 15 minutes போட்டிங்கன்னா அவ்வளோ ரிலாக்ஸிங்காக வந்துருக்கும். இதில் வந்து உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் அந்த போர்ட்டபிள் டிசைன் அந்த மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. சின்னதாக இதை வந்து ஃபோல்டும் பண்ணிக்கலாம். காட்னெல்லாம் அந்த மாதிரி நீங்கள் அந்த ஆஃபீஸு ட்ராவல் பண்ணுறீங்கன்னா கூட நீங்கள் இதை வந்து எடுத்துகிட்டு போகலாம். ஒரு ஹெட்பேண்ட் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். டீனேஜர்ஸ், அடல்ட்ஸ் எல்லாருக்குமே ஏற்ற மாதிரி அந்த சைஸும் டைட்டாக லூஸாக வேணும்னா நீங்கள் அந்த ஹெட்பேண்ட் மாதிரி அதை வந்து அட்ஜஸ்ட்டும் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன்ல உங்களோட மியூசிக் வந்து நீங்கள் சேஞ்சும் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லா இருக்குங்க. யாருக்காவது கிஃப்ட் பண்ணணுன்னா கூட நீங்கள் வந்து பண்ணலாம். அதாவது சிஸ்டம்லேயே ஒர்க் பண்ணுவாங்க, ஃபுல் டே அப்படியே வந்து பிஸியாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் நமக்கான ஒரு மீ டைம் எடுத்துக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த டிவைஸ் கண்டிப்பாகவே உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். எப்படி இருக்குன்னா அப்படியே ரோல் ஆகும். கண்ணுக்கு கீழே அந்த இடத்துல ஒரு மைல்டு ப்ரெஷர் தான், ரொம்ப அழுத்துற மாதிரிலாம் கிடையாது. நீங்கள் ஹை ப்ரெஷர் வச்சாலுமே அழகாக ஒரு மாதிரி சூதிங்காக வந்து இருக்கும், நல்லாயிருக்கும். சார்ஜ் போட்டு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஒயர் கொடுத்துருக்காங்களே, இது உங்களோட சார்ஜர் ஹெட்டோட அந்த பெரிய சைடை வந்து நல்லா ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்னொரு சைடை வந்து நம்ம அந்த டிவைஸில் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அந்த டிவைஸை வந்து நல்லா நீங்கள் வந்து ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி இதை நல்லா சார்ஜ் போட்டுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸி தான். ட்ரை பண்ணி பாருங்கள். இன்கேஸ் உங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்படும், நல்ல ஒரு ஐ மசாஜ் வேணும், வீட்லேயே நல்லா அழகாக ஒரு
நம்மளே ஒரு ஃப்ரீ டைமில் பண்ணிக்கிற மாதிரி ஏதாவது நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இது வந்து ஒரு பெஸ்ட்டான ப்ராடக்ட்னு சொல்லுவேன். இதோட லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ரிவ்யூ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத வந்து சொல்லுங்கள். ஸோ இதெல்லாம் நமக்கு இந்த மாதிரி டைம்லலாம் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு ஒர்க் ப்ரெஷர் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் ஒரு பெஸ்ட்டான ஒரு ப்ராடக்ட். இதோட லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுப்பேன், செக் பண்ணிக்கோங்க. இது முடிச்சுட்டு நான் அப்படியே ஈவினிங் தான் வந்து vlog கண்டினியூ பண்ணுறேன். காலையில் அன்றைக்கி தேர்ஸ்டேன்றதுனால சாப்பிட மாட்டேனால மத்தியானம் அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிட்டு அப்படியே ஈவினிங் vlog கண்டினியூ பண்ணுறேன். இந்த கேஸ் ஸ்டவ் எப்படி இருக்குன்னு நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க. ரொம்ப நல்லா இருக்கு. எனக்கு இப்போ வரைக்கும் ஒன்றும் பெரிய ட்ராபேக் மாதிரிலாம் வந்து தெரியல. ரொம்ப நல்லா இருக்கு. 3 பர்னர் இருக்கனால காலையில் கட வேலை ஆகிடுது. ஏதாவது டக்குன்னு குக் பண்ணணும்னா இந்த பெரிய பர்னரில் வச்சு குக் பண்ணிவிடுவேன். பெரிய பர்னரு. இந்த 2 மேக்ஸிமம் யூஸ் பண்ணுறது. நடுவில் ஏதாவது ஹீட் பண்ணணும்னா இந்த சின்ன பர்னரில் வந்து பண்ணுவேன். இன்றைக்கி வந்து அரிசி உப்புமா தான் பண்ண போகிறேன். இந்த நவராத்திரி வந்து உங்கள் யார் யாருக்கு இருக்குது பார்த்துட்ருக்குறவங்கள அப்படின்னு சொல்லுங்கள். எங்களுக்கு இந்த வீட்டில் வந்து இப்போ தான் ஃபஸ்ட்டு நவராத்திரி. அதனால் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னு எந்த ஒரு ஐடியாவுமே இல்லை. ரிட்டன் கிஃப்ட்ஸ் தான் நான் இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஏன்னா 18th நிக்கில் மித்துன்கெல்லாம் ஹாஃப் இயர்லி எக்ஸாம், உங்களுக்கு குவார்ட்டர்லி கிடையாது, ஹாஃப் இயர்லி எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. கரெக்டாக தசரா அப்போ 10 days வந்து லீவ் விட்டுருவாங்க. ஸோ அதனால் எக்ஸாமுக்கு முன்னாடியே இந்த கிஃப்ட்டு அதுக்கு ரிலேட்டடாக எங்கேயாவது போகணுன்னா அந்த வேலையெல்லாம் முடிச்சிடலான்னு நாங்கள் பிளான் பண்ணியிருக்கோம். இன்கேஸ் எங்கேயாவது வெளியே போகிறோம், ஷாப்ஸ்க்கு போகிறோன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வந்து ரிட்டன் கிஃப்ட்ஸ் இப்போ என்னென்ன மாதிரிலாம் புதுசாக வந்திருக்கு அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அரிசி உப்புமா தான் அன்றைக்கி வந்து டின்னருக்கு பிளான் பண்ணியிருந்தோம். அத்தை வந்து பச்சரிசி இந்த மாதிரி புழுங்கரிசிலையும் நீங்கள் வந்து பண்ணலாம், பச்சரிசிலையும் பண்ணலாம். குருணை வந்து இது பண்ணி வச்சுட்டாங்க. நான் அதை உப்புமா மட்டும் பண்ணிவிட்டு அன்றைக்கி மட்டும் நான் வந்து கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்ருவேன். அதாவது ஒரு 7:30க்கு வந்து சாப்பிட்ருவேன். இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய 5th வீக் பாபா விரதம். நிறைய பேர் பாபா பூஜை பற்றி கேட்டிருக்கீங்க. நான் வந்து ஒரு அப்டேட்டில் நான் வந்து ஷேர் பண்ண அன்றைக்கி அப்போ வந்து நிறைய பேர் பாபா பூஜை எப்படி பண்ணுவீங்க, அது ஒரு டீட்டெயில் ஒரு வீடியோ போடுங்கலாம் சொல்லி கேட்டிருந்தீங்க. நான் ஆல்ரெடி பாபா பூஜை எப்படி பண்ணுவேன் அப்படின்றது எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். டீட்டெயிலாகவே ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி தான் இப்போ வரைக்குமே வந்து பண்ணிகிட்ருக்கேன். பண்ணிவிட்டு நீங்கள் அந்த தேர்ஸ்டே வந்து கோயிலுக்கு போகலாம். அதாவது இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக மார்னிங் டு நைட் விரதம் இருந்து பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து இல்லை. நீங்கள் வந்து காலையில் பூஜை பண்ணுறதுக்கு முன்னாடி வரைக்கும் சாப்பிடாம கூட பூஜை பண்ணிவிட்டு அது உங்களோட டெசிஷன் தான். இது வந்து நான் ஒரு பிரார்த்தனை ஒரு வேண்டுதலாக வச்சு ஒரு 9 வீக்ஸ் விரதமாக எடுத்துகிட்டு இருக்கறனால நான் அந்த மாதிரி வந்து பண்ணுறேன். இந்த மாதிரி தான் பண்ணணும் அப்படின்லாம் எதுவுமே வந்து கிடையாது. பாபாவுக்கு வந்து விரதம் இருந்து பண்ணணுன்னும் அந்த மாதிரி எதுவும் இல்லை. பட் என்னோட ஒரு இதுக்காக தான் நான் வந்து பண்ணுறேன். 9 வீக்ஸ் முடிஞ்சதுக்கப்புறமா அன்னதானம் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் வந்து வேண்டிகிட்ருக்கோம். அது வந்து நான் ஒரு இதுவாக வச்சுருக்கேன். ஏன்னா இப்போ ஒரு வீக்குக்குமே நல்ல வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுது அப்பாக்கிட்ட. 9 வீக்ஸ் முடிஞ்சு அந்த டைமில் வந்து அப்பாவுக்கு நடக்கிற அளவுக்கு அவராக கொஞ்சம் எந்திரிச்சு அப்படி நடக்கிற அளவுக்கு வந்துட்டார் அப்படின்னா அவரையே கூட்டிகிட்டு வந்து அன்னதானம் பண்ண வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிகிட்ருக்கேன். அதுக்கு இன்னும் கரெக்டாக வந்து ஒரு 1 month டைம் இருக்குது. அதாவது நவராத்திரிக்கு முன்னாடி அந்த அக்டோபர் மந்த் ஃபஸ்ட் வீக்குன்னு நினைக்கிறேன். அந்த டைமில் தான் கரெக்டாக வந்து வரும். என்னோடய 9 வீக்ஸ் முடியும். அதுக்குள்ளே வந்து நிறைய சேஞ்சஸ் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அப்படி இருந்தது அப்பா வர முடிஞ்சதுன்னா அது கண்டிப்பாக ஒரு பெரிய சந்தோஷம்தான் எனக்கு. பட் நான் அது வேண்டிகிட்ருக்கேன். நல்லதாக நம்ம வந்து ஒரு பாசிட்டிவாக நினைப்போம். அது இம்ப்ரூவ்மெண்ட்டுன்றது நடந்துகிட்டே இருக்குது அப்படின்றனால எனக்கு ரொம்ப வந்து ஒரு ஹோப்ஃபுல்லாக இருக்குது. எல்லாருக்குமே ஒரு ஹாப்பியாக இருக்குது. அன்றைக்கி வந்து அரிசி உப்புமாக்கு எல்லாமே வந்து போட்டுட்டேன். அதுக்கு தண்ணி கொதித்த உடனே அந்த நூக்கல் மட்டும் போட்டு கலரணும், அவ்வளோதான். ரொம்ப ஒரு 5-10 மினிட்ஸில் இன்றைக்காவது நீங்கள் வந்து சிம்பிளான ஏதோ டின்னர் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணிடலாம். இது வந்து ஒன்றும் இல்லை, நிறையா வீடியோவில் நான் வந்து சொல்லியிருக்கேன். இருந்தாலும் சொல்கிறேன். இதில் ஒன்றுமே கிடையாது. கடுகு, உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு மட்டும் நிறையா தாளிச்சிக்கணும். தாளிச்சிட்டு இப்போ ஒரு 2 டம்ளர் நீங்கள் சேர்க்குறீங்கன்னா அதுக்கு 6 மிளகா, 6 டம்ளர் அளவு தண்ணி, அதாவது ஒரு டம்ளருக்கு 3 டம்ளர் அளவு தண்ணின்னு நம்ம இதுக்கு வந்து சேர்த்துக்கணும். அந்த தண்ணி வந்து நார்மல் தண்ணி நீங்கள் சேர்த்துக்கலாம். புளி உப்புமாவாக பண்ணுறீங்கன்னா தண்ணிக்கு பதிலாக புளி தண்ணி வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுவும் ஒரு மாதிரி டேஸ்டியாக இருக்கும். இது எங்கள் வீட்டில் அம்மா வீட்டிலலாம் அடிக்கடி பண்ணுற வந்து ஒரு டின்னர். அவ்வளோ எங்களுக்கு பிடிச்ச ஒரு டின்னர் இது. இது அரிசி உடச்சி குருணை எடுத்து வச்சும் நீங்கள் பண்ணலாம். இல்லைன்னா இந்த மாதிரி நூக்கல் குருணைன்னு கடையில் கேட்டிங்கன்னா புழுங்கரிசி குருணையே உங்களுக்கு கிடைக்கும். அதை நீங்கள் வாங்கி வச்சுக்கிட்டிங்கன்னா அது பண்ணலாம். இந்த உடச்சி பண்ணுறது வந்து கொஞ்சம் ரவை மாதிரி இருக்கும். அந்த குருணை வந்து கொஞ்சம் அரிசியை விட கொஞ்சம் சின்னதாக பாதியாக இருக்கும். அந்த டேஸ்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். பட் இங்கே வந்து இந்த மாதிரி நாங்கள் அரிசி உடச்சி தான் எங்கள் மாமியார் வீட்டில் பண்ணுறது. இதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். இது ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் திக்கார வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். தண்ணி கொதிக்கும் போது உப்பு சேர்த்துட்டு
திக்கார வரைக்கும் கிளறிட்டே இருக்கணும். நல்லா திக்காயிடுச்சுன்னா சிம்மில் வச்சு அப்படியே கொஞ்சம் நேரம் மூடி வச்சு அரிசி தானே அதை நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணணும். அரிசி நல்லா வெந்துருச்சுன்னா ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி பெஸ்ட் காம்பினேஷனு. இட்லி மிளகாய் பொடி ரொம்ப ரொம்ப பெஸ்ட் காம்பினேஷன். அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இதோட சாப்பிட்றதுக்கு. அதை நான் செஞ்சுட்டு அவ்வளோதான், எனக்கு அப்படியே ஒரு மாதிரி தள்ள ஆரம்பிச்சிருச்சு ஒரு 6:30 7க்கெல்லாம். அதனால் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சுண்டல் சாப்பிட்டுட்டு ஒரு 7 மணிக்கு மேலே தான் 7:30 தான் நான் வந்து டின்னர் சாப்பிடுவேன். ஸோ அன்றைக்கிட்டே இப்படி தான் வந்து போச்சு. ஹாப்பி விநாயகர் சதுர்த்தி எல்லாருக்கும். நல்லா செலிப்ரேட் பண்ணுங்கள், ஹாப்பியாக செலிப்ரேட் பண்ணுங்கள். சாட்டர்டே இல்லைன்னா சண்டே அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி வ்ளாக் வந்து கண்டிப்பாக நம்ம சேனலில் வந்து வரும். நிறையா பேர் வ்ளாக்ஸ் ரெகுலராக போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்க. கண்டிப்பாக கன்சிஸ்டண்ட்டாக எங்களால் முடிஞ்ச வரைக்கும் போடுறோம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.